கேள்வி தப்பாக கேட்கிறான். நீங்கள் எதிர்த்து தாக்கு பிடிப்பீர்களா? நான் சொல்லுகிறேன், நீங்கள் வந்து ஐயோ போன்ற ஒரு சும்மா இருக்கிறவனெல்லாம் என் பேரை சேர்த்து எழுதுகிறான். இதுக்கு என்ன பண்றது? இல்லை, ஒரு உயர்நிலை ஆலோசனை குழு அதெல்லாம் சொல்லாதீங்க. விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து சொல்வதென்றால் விநாயகருக்கு சொல்வதா, இல்லை விநாயகரை பின்பற்றுகிற பக்தர்களுக்கு சொல்வதா? நீங்கள் பெரியாருக்கு வாழ்த்து சொல்லுகின்ற போது இவர் கொஞ்சம் திராவிடைய கால் போல் இருக்கிறது என்று தோணும். பிறகு மோடிக்கு வாழ்த்து சொல்லுகிற போது இன்னும் இவர் அதிகாரத்தில் இருப்பவனை விட்டுவிட வேண்டாம் என்று நினைக்கிறாரா என்று தோன்றும். ஸ்டாலினுக்கு இந்த தந்திரங்களை சொல்லிக் கொடுப்பதிலேயே மிகச்சிறந்த தந்திரங்களை சொல்லிக் கொடுக்கக்கூடிய 2 பேர் அங்கே இருக்க வேண்டும். வணக்கம் வாவ் தமிழா நண்பர்களே. தமிழ்நாடு தன்னுரிமை கழகத்தின் தலைவர் திரு பழ கருப்பையா அவர்களை சந்திக்கிறோம். விஜய் அரசியலிருந்து திருமாவின் மாநாடு வரை பேசுவதற்கு பல விஷயங்கள் இருக்கின்றன. வாருங்கள், அவரை சந்திப்போம். வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா சார்? 2-3 நாள் ஒரு டூர்லேயே இருக்கீங்க போல தெரியும். விஜய் வந்து சமீபத்தில் பெரியார் பிறந்தநாளுக்கு போய் மரியாதை செலுத்திட்டு வர்றாரு, அண்ணா பிறந்தநாளுக்கு மரியாதை செலுத்துறாரு, விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து சொல்வதில்லை, ஓணத்துக்கு வாழ்த்து சொல்கிறாரு. இந்த மாதிரி கிட்டத்தட்ட திராவிட அரசியல் மாதிரியே அவரும் செய்கிறாரு. திராவிட அரசியலுக்கு மாற்றுன்னு சொல்லிவிட்டு கிட்டத்தட்ட திராவிட அரசியல் பாணியிலே அவரும் வருகிறார் அப்படின்னு ஒரு பார்வை இருக்குது. நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க? தெரியாது, அது அவருடைய சிந்தனை போக்கு என்ன என்று எனக்கு தெரியாது. ஆனால் ஒன்று மட்டும் சொல்லுகிறேன், விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து சொல்லுகின்ற பழக்கம் தமிழ்நாட்டில் இல்லை. பொங்கலுக்கு வாழ்த்து சொல்லுகிற பழக்கம் இல்லை. தீபாவளிக்கு வாழ்த்து, இதெல்லாம் நம்முடைய பழக்கத்தில் இல்லை. விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து சொல்வதென்றால் விநாயகருக்கு சொல்லுவதா, இல்லை விநாயகரை பின்பற்றுகிற பக்தர்களுக்கு சொல்வதா கேள்வி வரும். 2வது, பொங்கல் வந்தால் நம்முடைய வீடுகளில் என்ன சொந்தக்காரர்கள் சந்தித்து கொண்டு பால் பொங்கிட்டா என்று கேட்பார். பொங்கல் வாழ்த்து சொல்வதை இவன் கொஞ்ச காலம் பழக்கப்படுத்தினால் இப்பொழுது போய்விட்டது. நான் சிறு பையனாக இருக்கிற போது பொங்கல் வாழ்த்து மடல் அனுப்புவோம். அது ஒருத்தனுக்கு ஒருத்தர் அனுப்பிக் கொள்வது வழக்கமாக இருந்தது. அது ஒரு புதுமையாக இருந்தது. அதெல்லாம் போய்விட்டது. இப்பொழுது தீபாவளி பண்டிகைக்கும் வாழ்த்து சொல்வது எதுவும் நம்முடைய நாட்டில் அதற்குரிய காரியங்களைத்தான் செய்வோமே தவிர விநாயகர் சதுர்த்தியை கொண்டாடுவோம். ஆனால் விநாயகருக்கு வாழ்த்து சொல்வது நம்முடைய பழக்கம் இல்லை. தீபாவளிக்கு சொல்வதில்லை. கிறிஸ்மஸ் அவனுக்கு பழக்கம், மெர்ரி கிறிஸ்மஸ் என்று சொல்லுவான். நமக்கும் சில பண்டிகைகள் பழக்கம் தானே. இல்லை, வாழ்த்து சொல்வது பழக்கம் இல்லை, எனக்கு தெரிந்து பழக்கம் இல்லை. இப்போ மெர்ரி கிறிஸ்மஸ் என்று சொல்லுவான். கிறிஸ்மஸ் என்பது ஒரு பண்டிகை, தீபாவளி போல. அதுக்கு ஏன் மெர்ரி கிறிஸ்மஸ் என்று சொல்லுகிறான்னா அது வெள்ளைக்காரனுடைய பழக்கம். எதை எடுத்தாலும் டேக் கேர், அது ஏதாவது சொல்லி வெள்ளைக்காரன் பழக்கத்தை நம்ம எடுத்துக்கணும். நான் அதை எதுக்கு எடுத்துக்கணும்? மெர்ரி கிறிஸ்மஸ் மாதிரி அவன் சொல்லட்டும். நாம் எந்த ஒன்றுக்கும் நாம் இந்த பண்டிகைகளுக்கு வாழ்த்து சொல்லிக் கொள்வது பழக்கம் இல்லை. எனக்கெல்லாம் வாழ்த்து சொல்லியே தெரியாது யாருக்கும். இல்லை, ஓணம் பண்டிகைங்கிறது மகாபலி கதை. எதுக்கும் வாழ்த்து சொல்வதில்லை. இதெல்லாம் புதிதாக அரசியல்வாதிகள் கண்டுபிடித்தது தான். அது பகுத்தறிவு ஒத்து வருமா? இந்த மகாபலி கதையெல்லாம் அன்றைக்கி தான் இறங்கி வராதுங்கிறது. மகாபலி ரொம்ப சிறந்த மன்னன். இன்னொரு அடி மண் வேண்டும் என்று கேட்டபோது தலையை குனிந்து காலை வைத்துக்கொள் என்று சொன்னானே, தன்னுடைய அழிவில் தன்னுடைய வாக்கு நிறைவேற வேண்டும் என்று நினைத்த மாபலி போல ஒரு சிறந்த மன்னனை நான் பார்த்ததில்லை. பிராமணர்களையும் போற்றியவன், மக்களையும் போற்றியவன். அந்த மக்கள் இன்றைக்கும் மாவலியை மட்டும்தான் மன்னனாகவே நினைக்கிறார்கள் என்பது ரொம்ப பெரிய சிறப்பு. ஆனால் இந்த வாழ்த்து சொல்லுகிற பழக்கம் எனக்கு கிடையாது. யாருக்கும் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. கொஞ்ச காலம் சொல்லி பார்த்தார்கள், அவ்வளோதான் முடிந்தது. இல்லை, விஜய் அது போட்டு இது பெரிய குறை என்று அது அவர் விருப்பம், நமக்கு என்ன. அது விஜய் அரசியலும் கிட்டத்தட்ட அதை ஒட்டியே போகுதுன்னு நான் சொல்லிக்கிறேன். அது தெரியவில்லை. ஆனால் பெரியாருக்கு இன்றைக்கு மரியாதை செலுத்தி இருக்கிறார். இன்னொரு பக்கம் மோடிக்கு வாழ்த்து சொல்வதற்கு காரணம் தலைமை அமைச்சராக இருக்கிறார். அவருடைய பிறந்தநாள், ஒரு மனிதனுடைய பிறந்தநாள் எல்லாருக்கும் சொல்வது ஒரு பெரிய சிறந்த மரபு என்று அவர்கள் கருதுகிறார். பெரியாருக்கு போய் இன்றைக்கு அவருடைய பெரியாரும் மோடியும் நேர் எதிரான அரசியல்வாதிகள். ஏதாவது ஒன்றை மக்களுக்கு புரியாது. நீங்கள் செய்கின்ற செயலின் மூலமாக நீங்கள் உங்களை யார் என்று பிறருக்கு உணர்த்துகிறீர்கள். நீங்கள் பெரியாருக்கு வாழ்த்து சொல்லுகின்ற போது இவர் கொஞ்சம் திராவிடைய கால் போல் இருக்கிறது என்று தோணும். பிறகு மோடிக்கு வாழ்த்து சொல்லுகிற போது என்ன இவர் அதிகாரத்தில் இருப்பவனை விட்டுவிட வேண்டாம் என்று நினைக்கிறாரா என்று தோன்றும். இப்படி நீங்கள் செய்கின்ற ஒவ்வொரு செயலும் வெறும் வாழ்த்தாக மட்டும் இல்லை, அது ஏதோ
இயல்பாக ஒரு மனிதனுக்கு செய்ய வேண்டிய ஒரு மரியாதை அதுவும் என்பதா அரசியல் கட்சி தொடங்கிய பின் எல்லாமே கவனிக்கப்படும். எல்லாமே கவனிக்கப்படும். உங்களை அடையாளப்படுத்துவது ஏதாவது ஒன்று பெரியார் பக்கம் நில்லுங்கள், இல்லாவிட்டால் மோடி பக்கம் நில்லுங்கள் என்று சொல்லுவார்கள். பிறந்த நாளைக்கு வாழ்த்து சொல்லக்கூடாதா என்றால் பாகிஸ்தான் பிரதமருக்கு வாழ்த்து சொல்கிறாரா மோடி? ருஷ்யாவுக்கு புட்டினுக்கு சொல்லுகிறார், பாகிஸ்தான் பிரதமருக்கு சொல்லுகிறாரா? சொல்லுவது ஏன்? அதில் தினந்தோறும் பகை பாராட்டி கொண்டு அவருக்கு வாழ்த்து சொல்வது என்பது கேலி செய்வது போல இருக்கும். அதுபோல நான் சொல்லுகிறேன், ஏதாவது ஒரு முடிவு வைத்துக் கொள்ளுங்கள். யாரை பின்பற்றப் போகிறோம், யாரை போற்றப் போகிறோம், யாரை வெளிப்படுத்தப் போகிறோம் என்று வைத்துக்கொண்டு நீங்கள் செய்தால்தான் அடையாளங்களின் வழியாக மக்கள் உங்களை எளிதாக புரிந்து கொள்வார்கள். விஜய்க்கு அந்த தெளிவு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஒரு மனிதனுடைய அறிவு தரத்தை எல்லாம் நான் அளந்து பேசுகின்ற போக்குடையவன் இல்லை, எனக்கு அது தெரியாது. அவர் செயல்களின் மூலம் அது வெளிப்படும். ஆனா விஜயை என்னிட எல்லாரும் விடமாட்டேன் என்கிறீர்களா? இல்ல அவருக்கு ஒரு மிகப்பெரிய கூட்டம் இருக்குங்கிறத எல்லாருமே நம்புறாங்க. கிட்டத்தட்ட எம்ஜிஆருக்கு அப்புறம் மிகப்பெரிய கூட்டம் உள்ள ஒரு நடிகர் அப்படின்னு நம்புறாங்க. அதனால அவர் அரசியலுக்கு வரும்போது அவருடைய ஸ்ட்ரென்த் என்னங்கிறது யாருக்குமே புரியல. அதனால அவருடைய ஒவ்வொரு ஸ்டெப்பும் கவனிக்கிறாங்க. மூடி இருக்கிற கையை திறக்க வேண்டும். நம்முடைய கொள்கை என்ன என்று சொல்வதற்கு இந்த மது மாநாடு நடத்துகிறார் திருமாவளவன், மது எதிர்ப்பு மாநாடு. அதற்கு திமுகவே வருகிறது. இதை விட என்ன? அதிமுகவை அழைத்தார், திமுக வருகிறது. அதிமுகவை எதற்கு கூப்பிடுகிறாய், நானே வந்து விடுகிறேன் என்று ஸ்டாலின் உள்ளே நுழைகிறார். ஸ்டாலினுக்கு இந்த தந்திரங்களை சொல்லிக் கொடுப்பதிலேயே மிகச்சிறந்த தந்திரங்களை சொல்லிக் கொடுக்கக்கூடிய 2 பேர் அங்கே இருக்க வேண்டும். அவர்கள் சொல்லிக் கொடுத்த மிகச்சிறந்த தந்திரமே திருமாவளவனுடைய மாநாட்டில் நம்முடைய ஆட்கள் 2 பேரை பங்கு கொள்ள சொல்லுங்கள் என்பதுதான். இது மிகச்சிறந்த அந்த திருமாவளவனுடைய மாநாட்டையே நாசமாக்கி விடும். ஆமாம், அது கொலாப்ஸ்ட். ஆனால் நான் என்ன சொல்லுகிறேன் என்றால், இளங்கோவனும் அந்த அவர் இன்னொரு ஒருவர் ஆர்எஸ் பாரதி இவர்கள் 2 பேரும் பத்தாது. அது நல்ல கௌரவமாக இருக்காது. நீங்கள் பேசாமல் நம்முடைய டாஸ்மார்க்குக்கு பெரிய சப்ளையர்கள் 2 பேரும் உங்கள் கட்சியில் இருக்கிறார்கள். பெரிய சப்ளையர் அவர்கள் தான். டாஸ்மார்க்கினுடைய தேவையில் ஒரு கால் பகுதி அரை பகுதியை தீர்மானிக்கிறவர்கள். சரி, டிஆர் பாலு ஒன்று, நம்முடைய ஜெகத் ரசிகன் ஒன்று. இந்த 2 பேரையும் அந்த மாநாட்டில் கலந்து கொள்ள வையுங்கள். சும்மா பாரதி எதையாவது கத்தி கொண்டிருப்பதற்கு வைத்துக் கொள்ளுங்கள். திரும்ப அவர் இன்னொருத்தர், அதெல்லாம் 2 லாயக்கூடாது. நம்முடைய டிஆர் பாலு கலந்து கொள்ள வேண்டும், ஜெகத் ரசிகன் கலந்து கொள்ள வேண்டும். மதுவின் தீமையை பற்றி அவர்கள் பேச வேண்டும். டாஸ்மார்க்கினுடைய கிரேட்டஸ்ட் சப்ளையர்ஸ் அவர்கள் பேச வேண்டும். பேசி அதோடு திருமாவளவனுடைய அரசியலை முடிக்க வேண்டும். அந்த வேலையை ரொம்ப அற்புதமாக செய்து விட்டார் ஸ்டாலின். இதை இவர் எப்படி ஏற்றுக்கொண்டாருன்னு எனக்கு தெரியும். இவருக்கே தெரிகிறது திமுக காரன் தான் மதுவுக்கு காரணம் என்று சொல்லித்தான் அதிமுக காரனை அழைத்தார். அவன் வருவதற்குள், பதில் சொல்வதற்குள் இவர் நுழைந்து விட்டார். ஃப்ளைட்ல மேலே ஏறதுக்கு முன்னாடி அந்த ஸ்டாண்டு, ஃப்ளைட்லேருந்து இறங்குறதுக்கு இப்படி ஒரு ஸ்டாண்டு. ஆமாம், அவ்வளவுதான். இது ரொம்ப திருமாவளவன் நான் சொல்லுகிறேன். இது என்ன, இது மது ஒழிப்பு மாநாட்டை 2 கருணாநிதியால் வந்த தீமை தான் இது. அதற்கு முன்னால் தமிழ்நாடு இந்த தீமையை அறியாது. சரி, எம்ஜிஆர் மூடி திறந்தார்ல ஏங்க, அது இப்போ தொடர்பு இல்லை. அவர் இறந்து போய்விட்டார். நான் சொல்லுகிறேன், அவர் ரொம்ப மதுவிலக்கு கொள்கையில் ஊன்றி நின்றவர் அவர் தான். ஆனால் அவரிடமும் இந்த பலவீனம் இருந்தது. நெருக்கடி கொடுத்தால் கொஞ்சம் தளர்ந்து கொடுப்பார். ஆனால் நான் சொல்லுகிறேன், எந்த கருணாநிதியால் இந்த தீமை இந்த தமிழ்நாட்டில் முளைத்ததோ அந்த கருணாநிதியினுடைய மகன் காலத்தில் யாரை எதிர்த்து நீங்கள் போராட வேண்டும், ஆனால் யாரை உட்படுத்தி கொண்டு போராடுகிறீர்கள் என்பதை சிந்திக்கக்கூடிய வலுவை கூட நீங்கள் இழந்து விட்டீர்கள். உடனே என்ன சொல்லிக்க வேண்டும், ஐயா ஏங்க நான் மது ஒழிப்புமான நடத்துகிறேன், அதில் நீங்கள் கலந்து கொள்ள நல்லா இருக்குமா? உங்களுக்கும் பெருமையாக இருக்காது, எனக்கும் பெருமையாக இருக்காது. நான் மற்றவர்களை வைத்து கொண்டு நடத்துகிறேன், கூட்டணியில் உங்கள் கூட்டணியிலே இருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு வரலாம். அது இல்லாமல் 2 பேர் கலந்து கொள்வார்கள் என்பதை இவர் வாயிலாகவே அறிவிக்க வைக்கிறார் இவர். சரி, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குல்ல, இப்போ நீங்கள் சொல்கிறீங்களா, நுணுக்கமாக பல விஷயங்கள் சொல்லுங்க. இதையெல்லாம் விஜய் பேசுறதுக்கு தைரியம் உள்ளவரா? விஜய் பற்றி விஜய் கேட்க மாட்டேன். இல்லை சார், விஜய் வெளியேயும் வருவதில்லை, மாநாடு நடந்ததில்லை. நீங்கள் அவரிடம் கேட்காமல் என்ன? இல்லை, அவர் தானே இப்போ இந்த திராவிட அரசியலுக்கு மாற்றம் அவர் வரையும் சொல்றாரு. பட் திராவிட அரசியலில் உள்ள குளறுபடிகளை, திராவிட அரசியல் அவர் என்னவென்று இன்னும் கையவே திறக்கவில்லை. அவர் சும்மா ஒரு பேருக்கு பெரியாருக்கும் வாழ்த்து சொல்லிக் கொண்டு, மோடிக்கும் வாழ்த்து சொல்லிக் கொண்டு இருக்கிறாரே தவிர, நாம் செய்கின்ற செயல்களெல்லாம் அதாவது ஒரு மரியாதை நிமித்தமான செயல்களாக கருதப்படாமல் நம்மை அடையாளப்படுத்துகின்ற செயல்களாக மாறும் என்பதே அவருக்கு தெரியவில்லை. அதனால்தான் ஒரு பக்கம் பெரியார், ஒரு பக்கம் மோடி என்று இப்படி இழுத்து கொண்டே போகிறார்.
இருக்கிறவனை பூரா எடுத்து கொண்டு போனால் இந்த சாதாரண சின்ன கட்சிக்காரன் தேர்தலுக்கு சோறுட்டி அடிப்பான். 15 ஆமா. தலைவர்கள் படத்தை அடித்து ஆமா. அதில் 4 தலைவர்களை தவிர 10 தலைவர்கள் படமே யாருன்னு தெரியாது, தெரியாது. யாருன்னு தெரியாது. அது மாதிரியான நிலைமை விஜய்க்கு ஏற்படும். இல்ல, அடுத்த முதல்வர்னு அவர் சொல்லிட்டு இருக்காரு அப்படிங்கிறப்பல அவங்க ஆதரவாளர் சொல்லிட்டு இருக்காங்க. அது சொல்லட்டும், காலமல்லவா இதையும் வெளிப்படுத்தும். யார் தான் தன்னை முதல்வர் என்று கருதி கொள்ளவில்லை? யார் தான் கருதி கொள்ள? எல்லாரும் கருதி கொள்வார்கள். காலம் வெளிப்படுத்தும். பட் உங்களுடைய கணிப்புப்படி அவர் இன்னொரு எம்ஜிஆராக வர சாத்தியம் இருக்கா? இல்லை, எனக்கு தெரியல. கையவே திறக்க மாட்டேங்கிறாரு. இவர் யாருக்காக பேச போகிறார்? கருணாநிதியை தெளிவாக வெளியே வந்த மறுநாள் சொல்லுகிறார், நான் கணக்கு கேட்டேன், கருணாநிதி என்னை நீக்கி விட்டார் என்று சொல்கிறார். அது மட்டுமல்ல, ஒரு முழு பீடியை வாங்குவதற்கு 2 காசு பணம் இல்லாமல் வீதியில் கிடக்கிற துண்டு பீடியை எடுத்து 2 சுண்டு சுண்டி விட்டு தூக்கி போட்டவனெல்லாம் இப்பொழுது 3 மாடி கட்டிடத்திற்கு சொந்தக்காரனாக ஆகிவிட்டான் கருணாநிதியினுடைய ஆட்சியில். இது எப்படி வந்தது என்று கேட்டார். பிடித்து கொண்டதே, தீ பிடித்த மாதிரி பிடித்து கொண்டது. அது மாதிரி சொல்ல வேண்டும். ஏதாவது சொன்னால்தானே நான் உங்களை அடையாளப்படுத்திக் கொள்ள முடியும். நீங்கள் எதுவுமே மாநாடு இந்த தேர்தலுக்குள் நடக்குமா என்றே எனக்கு தெரியவில்லை. என்ன, அவன் கேள்வி கேட்டுக்கொண்டே இருப்பான். 32 கேள்வி கேட்டான். எத்தனை நாற்காலி போடுவாய்? நாங்கள் நாற்காலியில் உட்கார மாட்டோம், தரையில் உட்கார்ந்து கொள்வோம். உனக்கு என்ன வந்தது என்று கேட்க வேண்டுமா இல்லையா? ஆமாம். கேட்கவில்லையே. நான் தரையில் உட்கார்ந்து கொள்வேன், இதெல்லாம் எனக்கு கணக்கு தெரியாது. சொல்லு. அந்த கேணியை மூட வேண்டும் என்றால் மூடு. நெடுஞ்சாலைக்கு தொல்லை இல்லாமல் நடத்த அதுவே செய்தி. ஆனால் பொட்டலமாக கொடுப்பாயா, சமைத்து கொடுப்பாயா, அவனுக்கு என்ன கொடுப்பாய் என்று கேட்டால் அடுத்த கேள்வி மறுபடியும் விடுவான். புளிக்குழம்பு வைப்பாயா, சாம்பார் வைப்பாயா என்று கேட்பான். இப்படியே வாழ்நாள் போதும். சரி, ஒரு எதிர்கட்சி இந்த மாதிரி மாநாடு நடத்தும் போது இந்த மாதிரி கேள்வி யாரு கேட்டாலும் இந்த அரசாங்கம் கேவலமான அரசாங்கம். போலீஸ் தரப்புல சில கேள்விலாம் கேட்கறது நியாயமா இல்லையா? போலீஸ் தரப்பு இல்லை, இது அரசு தரப்பில் போலீஸ் வாயிலாக கேட்கப்பட்ட கேள்விகள் தான். அதனால நான் சொல்றேன், இந்த மாதிரியான மாநாட்டுக்கு யாரையும் கேள்வி கேட்டதே இல்லை. சும்மா பொதுவாக வருகின்ற எண்ணிக்கை தெரிந்தால் அவர்கள் பாதுகாப்பு கொடுக்க முடியும் என்பதற்கு மட்டும்தான் அவர்கள் விசாரிப்பார்களே தவிர மற்றவற்றுக்காக என்பதெல்லாம் சோத்து பொட்டில் கொடுக்குறான். அவன் தெருவில் போ, உனக்கு என்ன வந்தது? அவன் நாற்காலியில் உட்காருதான், தரையில் உட்காந்துக்கலாம், உனக்கு என்ன வந்தது? எத்தனை பேர் வருவார்கள், நாங்கள் என்ன பந்தோபஸ்து செய்ய வேண்டும் என்பது மட்டும் நீ தெரிந்து கொள். நியாயமானது. அவனை நடத்த விடாமல் செய்து அதுக்கு 5 நாள் ஆக்கி 32 கேள்விகள் கேட்டு 32. ஆமாம், அந்த அவர் இப்பொழுது நடத்துவதை தள்ளி போட்டு கொண்டே போகிறார். இந்த நான் சொல்கிறேன், ஸ்டாலினை எதிர்ப்பது என்பது பல ஆயிரம் கோடி பணம் வைத்திருக்கிற ஒரு மனிதன். ஆகவே அவன் இரும்பு மனிதனாக இருப்பான். ஒரு மரத்துக்கு பல ஆயிரம் கோடி பணத்தை கட்டிவிட்டால் அது ரொம்ப வலுவாக இருக்கும். விஜய்க்கு நிறைய பணம் இல்லையா? இருங்க, அந்த ஆளை, அவ்வளவு பெரிய பணம் வைத்திருக்கிற ஒரு ஆளை எதிர்ப்பது என்னை மாதிரி இல்லை. உனக்கு உன்னிடம் பல கோடி, 100 கோடி இருக்கிறது, பல 100 கோடி. என்னிடம் வெறும் 100 இல்லை. என்னால் கட்சி நடத்த முடியவில்லை, கத்திக்கொண்டே திரிகிறேன் என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஆனாலும் நான் எனக்கு தெரிந்ததை மக்களுக்கு சொல்லுவோம். 4 பேர் புரிந்து கொண்டால் கூட அது பயன்தான் என்று நான் கருதுகிறேன். ஆனால் நீங்கள் அவ்வளவு பணம் வைத்திருக்கிற ஒரு மனிதன், அரசாங்க வலிமை, தன்னுடைய சொந்த தகப்பன் காலத்திலிருந்து சேர்த்த நெறியல்லாத நெறியில் சேர்த்த பணத்தினுடைய வலிமை, இந்த 2 வலிமை, அரசாங்கத்தினுடைய வலிமை பெரியது, பணத்தின் வலிமை பெரியது. 2ஐயும் வைத்து கொண்டிருக்கிற ஒரு ஆளை தன்னுடைய கட்சி முழுவதற்கும் அவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள் என்றால், நேருவை பார்த்து ஒரு எம்எல்ஏ குற்றம் சொன்னார். டாஸ்மார்க்கை நம்ம கூடுதலாக விற்க சொல்லி அந்த பணத்தை நாம் திரட்டியது தொண்டர்களுக்கு பங்கு பிரித்து கொடுப்பதற்காகத்தானே. அப்புறம் அவன் எப்படி நம்முடைய கட்சியில் இருப்பான் என்று ஒரு எம்எல்ஏ பேசினார். இது செய்தித்தாளில் வந்தது, தினமலரில் வந்தது. அப்படியானால் ஒவ்வொரு ஊரிலும் இவர்கள் இதுபோல கூடுதலாக பணத்தை உண்டாக்கி தொண்டர்கள் வரையிலும் கொடுக்கிறார்கள். அது திமுக தொண்டர்கள் படையில், அது கூலிப்படை. அந்த கூலி மேலிருந்து கீழே வரை கொடுக்கப்படுது. பல லட்சம் பேருக்கு கொடுக்கப்படுகிறது. கவுன்சிலர், மாவட்ட செயலாளர், இவனெல்லாம் அதிகாரத்தின் மூலமே அடைந்து விடுகிறான். தொண்டனுக்கு நேரடியாக 500. சரி, இந்த பலம் தெரியாம, பலம் இவருக்கு அதோடு ஒப்பிட்டு பார்த்தால் குறைவுதான். ஆனால் எதிலே நீங்கள் நிற்க வேண்டும்? நல்ல கொள்கையை ஊன்றி சொல்லி எதற்காக மக்கள் இவ்வளவு சுரண்டப்பட வேண்டும்? திமுக தொண்டனுக்கு பங்கு பிரித்து கொடுக்கப்படுகின்ற அளவிற்கு மக்கள் சுரண்டப்பட வேண்டிய கட்டாயம் என்ன? அப்புறம் அவன் மாநாடு கேள்வி கேட்டுக்கொண்டிருக்கிறான் என்று சுருட்டி வைத்து விட்டீர்கள். மறுபடியும் இனிமேல் அவன் கேள்வி கேட்காத காலம் வரப்போவதில்லை. கேள்வி கேட்கிறான்னு சொல்றீங்கல்ல, கேள்வி தப்பாக கேட்கிறான், நீங்கள் எதிர்த்து தாக்கு பிடிப்பீர்களா? நான் சொல்லுகிறேன், நீங்கள் இந்த 10 மாடி கட்டிடத்தை தாங்கக்கூடிய அளவுக்கு அடித்தளம் வைத்திருக்கிறீர்களா? அவன் இதைத்தான் செய்வான். அவன் நல்லவன் இல்லை. அதாவது ரஹ்மான் ஒரு ஷோ ஒன்று பண்ணாரு, OMR ரோட்ல நினைக்கிறேன், ஒரு பெரிய ஷோ பண்ணாரு.
அதில் சரியான பாதுகாப்பு பந்தோபஸ்து ஏற்பாடுலாம் பண்ணாது. இவர் லாஸ்ட் மினிட்ல போய் அங்கே போய் ப்ரோக்ராம் ஆரம்பிச்சாரு. அங்கே மிகப்பெரிய கெலாமிட்டி சமீபத்தில் ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு 5-6 மாதம் என்ன அதுக்கு என்ன இல்லை எதுக்கு சொல்றேன்னா, சரியா பந்தோபஸ்தெல்லாம் கவனிக்காத, சரியா இவங்க ஃபாலோ பண்ணாத, அதனால மிகப்பெரிய கெலாமிட்டி ஆகி எல்லாரும் புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. பல பேர் டிக்கெட்லாம் எடுத்து வந்தாங்க. விஜய்க்கு என்ன இல்லை அது மாதிரி ஒரு பெரிய கூட்டத்தை சமாளிக்கிறதுக்கு சரியான இது இல்லாம ஏற்பாடு இல்லாம நம்ம போலீஸ் சரி அப்படின்னு விட்டுட்டா, நாளைக்கு நீங்களே சொல்லுவீங்க இதை சரியா கவனிச்சிருக்க வேண்டாமா, இந்த பாயிண்ட்லாம் நீங்க கவனிச்சிருக்க வேண்டாம். போலீஸ் எப்படி 2 லட்சம் பாதுகாப்பு கொடுப்பதற்காக வருகின்ற மக்களின் எண்ணிக்கை, கார்கள் நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான வண்டிகள் வருகின்ற போது நெடுஞ்சாலை திணறும். நான் நேற்று திருநெல்வேலி மாவட்டத்திலிருந்து வந்தேன் காலில். சரி, நேற்று என்ன இவ்வளவு கூட்டம் என்று எனக்கு தெரியவில்லை. உள்ளே நுழைய முடியும். 2.5 மணி நேரம் ஆகிறது. செங்கற்பட்டிலிருந்து வீட்டுக்கு ஒரு 2.5 மணி நேரம். வண்டி அப்படியே அங்குலமாக நகர்கிறது. ஒருவனோடு இடித்து இந்த போக்குவரத்துக்காரனுக்கு கொஞ்சம் கூட புத்தி இல்லை. எல்லா இடத்திலும் தடுப்புகளை வைத்திருக்கிறான். இந்த தடுப்பு நான் சொல்லுகிறேன், அதெல்லாம் ஹைவேஸில் வைத்திருக்கிறாய். ஹைவேஸில் அதில் சிவப்பு விளக்கு போட்டு வைப்பதில்லை. சிவப்பு விளக்கு போட்டு வை, நீ என்ன தடுப்பு வேணாலும் வை. 100 அடிக்கு ஒரு தடுப்பு வை, சிவப்பு விளக்கு போட்டு வை. அது வெறும் இரும்பு, தெரியவே தெரியாது. திடீரென்று ஒருவன் போனவன் தடுமாறி இங்கிட்டு அங்கிட்டு வளைப்பான். இதெல்லாம் நெடுஞ்சாலைகள் நடந்து கொண்டிருக்கு. அறிவில்லை இந்த போக்குவரத்து துறைக்கு. சென்னை முழுவதும் 4 தடத்திலும் வரிசையாக 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு வண்டிகள் கொண்டிருக்கின்றன. ஒரு பகுதியை 2 ரோடு வரையிலும் மறைத்து விடுகிறான். அப்புறம் இவனெல்லாம் இந்த பக்கம் தடுப்பு இருக்கிறது என்று தெரியாமல் வளைந்து திரும்புவதற்கு அந்த பக்கத்து வண்டிகள் இடம் கொடுப்பதில்லை. 15 நிமிடம் இந்த பக்கம் நின்று அந்த போக்குவரத்தை முடிந்த பிறகுதான் இவன் போவதென்றால் நடக்கவே நடக்காது. இதெல்லாம் ஏற்கனவே நீ சாலை போதாமல் இருக்கிறாய். இந்த சாலை போதாத நிலையில இந்த தடுப்புகளை வைத்து நீ என்ன செய்ய போற? எந்த திருடனை பிடிக்க போகிறாய்? அது இந்த வலது பக்கம் திரும்புவதற்கு ஒழுங்காக விளக்கு வைத்து தொலையாமல் பாதி சாலையை மறித்து கொண்டு நீ தடுப்பு வைத்திருப்பதனால் 3 சாலைகளை ஒரு சாலையாக ஆக்கிவிட்டாய். 2 சாலை வலது பக்கம் திரும்புகிறவனுக்காக வைத்து விட்டாய் தடுப்பு. இந்த ஒரு சாலையில் எல்லா பக்கமும் வருகிறவன் மறுபடியும் இங்கே அங்கே போக வேண்டும். ஒருவன் அவ்வளவு வண்டிகள் போகின்றன. இல்லாவிட்டால் இவன் வளைத்து கொண்டு போய் விடுவதில் ஒன்றும் இடையூறே இல்லை. ஆகவே இதை ஒரு யோசனை இல்லாத போலீஸ்காரர்கள் விளக்கை வை, வலது பக்கம் திரும்புவதற்கு எல்லாரையும் நிறுத்தி விடு, அவனே வலது பக்கம் திரும்ப. விஜய்க்கு கோபத்தை அவங்க தேவையில்லாமல் அவங்க கோபத்தை கலப்புறாங்களா இந்த மாதிரிலாம்? இல்லை, எனக்கு தெரியாது. ஆனால் ஒன்று சொல்லுகிறேன். அதாவது நீங்கள் எடுத்த உடனே எத்தனை நாற்காலி போடுவா என்று கேட்டால் தரையில் உட்கார்ந்து நாங்கள் மனம் நடத்துவோம், உனக்கு அதில் என்ன சிக்கல் என்று கேட்டாலே அவன் ஒழுங்கு கொண்டு விடுவான். உனக்கு எத்தனை பேர் வர வேண்டும் என்று தெரியும். எங்களுடைய எதிர்பார்ப்பு இவ்வளவு. நீ அதுக்கு வேண்டிய பாதுகாப்பை கொடு. வண்டிகளை ஒழுங்குபடுத்துவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல், நாங்கள் செய்கிறோம், அது சரியா என்று நீ பார். இது 2 தான். புளியோதரை கொடுப்பியா, பொட்டலம் கொடுப்பியா, சமைச்ச சோறு கொடுப்பியா, இதெல்லாம் என்ன கேள்வி? இந்த அரசாங்கம், ஸ்டாலினுடைய அரசாங்கத்தில் உள்ள போலீஸ் எவ்வளவு முட்டாள்களாக இருக்கிறார்கள் என்பதற்கான 32 கேள்வியில் 30 கேள்வி முட்டாள்களுக்கு உரிய கேள்வி, 2 கேள்வி தான் ஒழுங்கான கேள்வி. பாதுகாப்புக்கு எண்ணிக்கை தெரிய வேண்டும், நியாயம். அப்புறம் வண்டிகளை எப்படி நிறுத்தப் போகிறாய்? சாலைகள் தடுமாறிவிடும். சாலைகள் கண்டிப்பாக தடுமாறும். விஜய் செகண்ட் லைன் லீடர்ஸ் சொல்றாங்கல்ல, செகண்ட் லைன் லீடர் நம்ம வேற எவ்வளவு அரசியல் இருக்கிறது. இன்னும் அரசியலுக்கே வராதவர், கையையே திறக்காதவர், இவரை பற்றி நான் என்ன பேசுவது? சொல்லுங்க. செகண்ட் லைன் லீடர்ஸ்லாம் உருவாக்க வேண்டாமா அவரு? இல்லை, எனக்கு தெரியாது அவர் உருவாக்குவது. அது நான் ஒன்று சொல்லுகிறேன், அவருடைய கட்சி இவர் நடத்திய பிறகு எம்ஜிஆரோடு ஒப்பிடுவோம். இப்பொழுது இவர் இன்னும் கையவே திறக்கவில்லை, வெளியே வரவில்லை. இவருடைய கருத்து என்ன, கோட்பாடு என்ன, ஒன்றுமே நமக்கு புரியவில்லை. அதெல்லாம் அவர் தெரிவித்த பிறகு எம்ஜிஆர் எதற்கு எதிராக நின்றார் என்று நமக்கு தெரியும். இவர் எதற்கு எதிராக நிற்கப் போகிறார் என்பது இவர் வந்தால்தான் தெரியும். ஊழலை முதன்மைப்படுத்த போகிறாரா, மால் அட்மினிஸ்ட்ரேஷன் என்று சொல்லுகின்ற நிர்வாக திறமையின்மையை முன்னிலைப்படுத்த போகிறார். இந்த அரசாங்கத்தின் நிர்வாக திறமை இல்லை, மால் அட்மினிஸ்ட்ரேஷன். இன்னொன்று டோட்டலி கரப்ட், எந்த ஒன்றுக்கும் தகுதி இல்லை. சரி, எனக்கு தெரிஞ்ச ஒரு தகவல்படி நீங்க செஞ்சி ராமச்சந்திரன் அப்படின்னு போன்ற ஒரு சும்மா இருக்கிறவனெல்லாம் என் பேரை சேர்த்து எழுதுகிறான். இதுக்கு என்ன பண்றது? இல்லை, ஒரு உயர்நிலை ஆலோசனை குழு இதெல்லாம் சொல்லாதீங்க. இதெல்லாம் நம்ம பேச்சில் விவாதத்திலே வேண்டாம். நான் இதெல்லாம் எனக்கு விரும்பவும். அதாவது சும்மா என் பேரை பத்திரிகைகளில் பூரா சேர்த்து எழுதுகிறேன். நான் தான் ஆலோசகர் இருக்கிறேன், நான் தான் அவரை பார்க்குறேங்கிறேன். ஏன் இதெல்லாம் தேவையே இல்லை. நான் அவரை பார்க்கவும் இல்லை, அவருக்கு எந்த யோசனையும் சொல்லவும் இல்லை, அவர் என்கிட்ட கேட்கவும் இல்லை. இது எனக்கு தேவையும் இல்லை. நான் தைரியமாக ஒரு 10 பேர் காதுகளில் விழுந்தால் போதும்னு ஒரு கட்சி நடத்துகிறேன்.
எனக்கு ஒன்றும் எதிர்பார்ப்பு, பெரிய எதிர்பார்ப்பு அந்த சிம்மாசனத்தில் சார் உட்காரணும். இதெல்லாம் வெறும் காசிப் தாங்கிறீங்களா? காசிப் தான் எழுதுறாங்க. தினம் பத்திரிக்கையில் எழுதுகிறேன், தினம் யூடியூப்பில் பேசுகிறேன். நான் தான் பேசுகிறேன். அதுக்கும் எனக்கும் தொடர்பே கிடையாது. அவர் சௌரியத்திற்கு கட்சி நடத்துகிறார், அவ்வளோதான். எனக்கும் அதுக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. இப்போ சமீபத்தில் ஒரு பேச்சு என்ன அடிபடுதுன்னா, அதிமுக, விஜய் கட்சி, நாம் தமிழர் இவங்கெல்லாம் வந்து ஒன்றா சேர்ந்தா ஆளுங்கட்சிக்கு ஒரு பெரிய சவாலாக இருக்கும். அது எனக்கு தெரியாது. ஆனால் நாம் தமிழரோட சேர்ந்தவனுக்கு 20% ஓட்டு போயிடும். அவன் ரெட்டியார் தமிழன்ல, நாயுடு தமிழன்ல இருக்கிறவனெல்லாம் தமிழர் இல்லைன்னு சொல்லி பெரிய பகையை வளர்த்து வைத்திருக்கிறான். அவன் தனி கட்சியாக நிற்கும்போது இந்த பகை வெளிப்படாது. ஏனென்றால் இவன் கொஞ்சம் பேர் ஓட்டு போடுவார். இது இவன் ஒருவனோடு சேருகின்ற போது அவனெல்லாம் நினைப்பான், இவனும் சேர்ந்து ஆட்சிக்கு வந்தால் நம்ம எல்லாம் இந்த நாட்டில் இருக்க விட மாட்டான் என்று சொல்லி ஓட்டு போட மாட்டான். இதை நான் தான் வெளிப்படையாக 6 மாதமாக விஜய்க்கு சொல்லிக் கொண்டிருந்தேன் பொது வழியில். இந்த சீமானோடு சேர்ந்தால் நெகட்டிவ் ஓட்டு வைத்திருக்கிறவன் 20%க்கு நெகட்டிவ் ஓட்டு, 12% நெகட்டிவ் ஓட்டு சிறுபான்மையன். சரி, அது நெகட்டிவ் ஓட்டு. சரி, அந்த நெகட்டிவ் ஓட்டு பிஜேபிக்கு இருக்கிறது. சரி, பிஜேபிக்கு ஒரு நெகட்டிவ் ஓட்டு 12%, இவனுக்கு நெகட்டிவ் ஓட்டு 20%. இவன் 2 பேரோடையும் சேர்ந்தவன் நாசமாயிருவேன். இது கல்லை கட்டி கொண்டு கேணியில் குதித்தது மாதிரி. விஜய்க்கே சொல்லியிருக்கீங்க இதை? விஜய்கிட்ட சொல்லலை, நான் பொது வழியில் சொன்னது விஜய்க்காக தானே சொன்னேன். சரி, சரி, இதை ரொம்ப நாளாக சொல்லுகிறேன். ஆனால் அவங்க 2 பேரும் ரொம்ப அவர் கட்சி ஆரம்பிக்கிறேன்னு சொன்ன காலத்திலும் சொல்லுகிறேன், யாரோட வேண்டுமானாலும் சேரு, 2 பேரோட சேராதே என்று. ஒன்று பிஜேபியோடு சேராதே, 12% ஓட்டு உனக்கு போய்விடும். இன்னொன்று சீமானோட சேராத, 20% ஓட்டு போய்விடும். இவர்கள் 2 பேரையும் விட்டு எந்த நாச சக்தியோட வேண்டுமானாலும் சேரலாம், யாரோடு வேண்டுமானாலும் செய்ய. ஏன்னா அரசியல் தான். உனக்கு அந்த பவன் கல்யாணம் போல துணை முதலமைச்சர், இதெல்லாம் பொது வழியில் பேசியதுதான். துணை முதலமைச்சராக வேண்டுமென்றால் எடப்பாடி தான் முதலமைச்சராக இருப்பார், அதில் சேர்ந்து கொள்ள. ஆனால் உறுதியாக ஆட்சிக்கு வரலாம். இல்லை, நீயே தனியாக முண்டி பார்ப்பது முதலமைச்சருக்கு என்றால் சேருகின்றவனை சேர்த்து கொண்டு முண்டிப்பார். ஆனால் இவர்கள் கிட்டத்திலே போகாது. திமுகவை எதிரு பிஜேபி நெகட்டிவ் ஓட்டு வைத்திருக்கிறான், சீமான் நெகட்டிவ் ஓட்டு வைத்திருக்கிறார். இந்த 2 பேரோடையும் சேராத. திமுகவை எதிர்ப்பதற்கு வேறு யார் கிடைக்கிறார்களோ சேர்த்து கொண்டு எது அப்படின்னு சொன்னேன். பொது வழியில் பேசியதான், தனிப்பட்ட முறையில் ஒன்று இல்லை.